வணக்கம். சினி சினி மினி மினி நானும் ஒரு பெண் இப்படி ஒரு திரைப்படம் 1963ஆம் ஆண்டு திரைக்கு வந்தது. இந்த படத்தை தயாரித்த பட நிறுவனம் முருகன் பிரதர்ஸ். முருகன் பிரதர்ஸ்ன்றதுனா ஏவிஎம் நிறுவனர்கள ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதனுடைய இன்னொரு கிளை நிறுவனம். ஏவி மையப்ப செட்டியார் இருக்கார், அவருடைய மகன் முருகன். அந்த முருகனும் ஏவிஎம் சரவணனும் எம் குமரன் 3 பேருமே அவருடைய சன்ஸ், மையப்ப செட்டியாருடைய மகன்கள். இந்த 3 பேரும் இணைந்து தயாரித்த திரைப்படம் தான் நானும் ஒரு பெண். படத்தினுடைய பேனர் முருகன் பிரதர்ஸ். இந்த படத்திற்கு பின்னால் சுவாரஸ்யமான பல சம்பவங்கள் இருக்கின்றன. என்ன அப்படின்னா, இந்த படம் போது அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய ஒரு வங்கமொழி நாடகம். சைலஸ் டே அப்படின்றது அந்த வங்கமொழி நாடகத்தை எழுதியவர். இந்த நாடகத்தை பார்த்த ஏவி மையப்ப செட்டியார் இதை தமிழில் தயாரிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார். அப்படி உருவான திரைப்படம்தான் நானும் ஒரு பெண். அருமையான குடும்ப கதை. இந்த திரைப்படத்திற்கு இயக்குனராக யாரை ஒப்பந்தம் செய்யலாம் அப்படின்னு வரும்போது ஏசி திருலோகச்சந்தர் அவரை இயக்குனராக ஒப்பந்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏவி மையப்ப செட்டியாரும் அவருடைய மகன்களும் தீர்மானித்தார்கள். ஏசி திருலோகச்சந்தர் அந்த படத்தை இயக்கினார். இதில் திரைக்கதை அப்படின்னு வரும்போது கேபி கொட்டாரக்கரா, பாசமலர் படத்தினுடைய எழுத்தாளர் கேபி கொட்டாரக்கராவும் ஏசி திருலோகச்சந்தரும் இணைந்து இந்த படத்தினுடைய திரைக்கதையை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த படத்திற்கு இசையமைத்தவர் ஆர் சுதர்சனம். இந்த படத்தின் கதாநாயகனாக நடித்தவர் லட்சிய நடிகர் எஸ் ராஜேந்திரன். கதாநாயகியாக நடித்தவர் விஜயகுமாரி. 2ஆம் கதாநாயகனாக நடித்தவர் ஏவிஎம் ராஜன். அவருக்கு ஜோடியாக அறிமுகமானவர் புஷ்பலதா. ஏவிஎம் ராஜன் இந்த படத்தில் முதல் முறையாக பட உலகிற்குள் இந்த படத்தின் மூலம் காலடி எடுத்து வைத்தார். இந்த படத்தில் சிறப்பு விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நிறையா இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பத்திற்கு மருமகளாக வரக்கூடிய ஒரு பெண் அப்படின்னா, இப்போ அந்த கலர் அப்படின்றத பெரிய அளவில் யாருமே பார்த்து அப்படின்றது இல்லை. இந்த படம் திரைக்கு வந்த காலகட்டத்தில் பொண்ணு கருப்பாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு மைனஸ் அப்படின்ற மாதிரி நினச்சி அப்படின்ற மாதிரி இருந்த காலகட்டம். அதாவது ஒன்று கலர் கருப்புன்றது ஒன்று, படிப்பு கிடையாது. படிப்பு இல்லாத கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு இளம்பெண் மணமகளாக ஒரு குடும்பத்திற்கு வந்து சேர்கிறார். அந்த சேர்ந்த பிறகு அங்கு என்ன நடக்கிறது, ஆரம்பத்தில் கசப்பான பல அனுபவங்கள், இதையெல்லாம் தாண்டி அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியில் அந்த பெண் தன்னுடைய குணங்களால், தன்னுடைய செயல்களால், தன்னுடைய திறமையால் எந்த அளவிற்கு பெயரை வாங்குகிறார், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய மனங்களிலும் இடம் பிடிக்கிறாள், அந்த குடும்பத்தினுடைய குத்துவிளக்காக எப்படி அந்த இளம்பெண் ஆகிறாள். இதுதான் படத்தினுடைய அவுட்லைன். அந்த கதாபாத்திரத்தில் அருமையாக நடித்திருந்தவர் விஜயகுமாரி. கல்யாணி அப்படின்றது அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர். கல்யாணியாகவே அந்த படத்தில் அவர் வாழ்ந்திருந்தார். அந்த படத்தில் இடம்பெற்ற கண்ணா கருமை நிற கண்ணா உன்னை காணாத கண் இல்லையோ, அந்த பாட்டை நம்மளால் மறக்க முடியுமா? எப்படிப்பட்ட சூப்பர் ஹிட் சாங். இந்த பாடலை எந்த அளவிற்கு கவியரசு கண்ணதாசன் எழுதினார். இன்னும் சொல்லப்போனால் கண்ணா கருமை நிற கண்ணா அந்த பாட்டினுடைய வரிகள் இருக்கு இல்லையா, அதுலேயே இந்த படத்தினுடைய முழு கதை, இந்த கதாபாத்திரம், இது எல்லாமே சில வரிகளிலே கண்ணதாசன் கொண்டு வந்திருப்பார். அப்போ யோசிச்சு பாருங்கள், எந்த அளவிற்கு இந்த படத்தினுடைய கதையை உள்வாங்கி கொண்டு படத்தினுடைய பாடலை கண்ணதாசன் எழுதியிருப்பார் அப்படின்றத நினச்சி பாருங்கள். அந்த பாட்டு சூப்பர் ஹிட் சாங். இது தவிர ஏவிஎம் ராஜன் புஷ்பலதா 2 பேருக்கும் ஒரு டூயட் அப்படி சொல்லலாம். அதில் லெஃப்ட் ரைட் அபவுட் டர்ன் அப்படின்னு ஒரு பாட்டு, லெஃப்ட் ரைட் அபவுட் டர்ன், ஏமாற சொன்னது நானோ என் மீது கோபம் தானோ அப்படின்னு ஒரு பாட்டு இல்லையா, அது பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு பாடல். அதற்கு பிறகு எஸ் ராஜேந்திரன் விஜயகுமாரி இவங்க 2 பேரும் கணவன் மனைவி இப்படிலாம் ஆன பிறகு தங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி நினச்சி ஒரு பாட்டு. அது பெரிய அளவில் மக்களால் விரும்பி கேட்கப்பட்ட பார்க்கப்பட்ட பாடல். பூ போல பிறக்கும், பால் போல சிரிக்கும், மான் போல துள்ளும், தேன் போல இதயத்தை அள்ளும். யோசிச்சு பாருங்கள், இந்த படம் திரைக்கு வந்த காலகட்டத்தில் நான் பார்த்தது 1963, 1963. அப்போ நான் 7 வயது சிறுவனாக
ஒரே முறை பார்த்த திரைப்படம். 7 வயசு பையனா பார்த்த அந்த திரைப்படத்தை பற்றி இப்போ உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். அந்த படத்தினுடைய கதையை பற்றி பேசுகிறேன். அந்த படத்தினுடைய பாடல்களை பற்றி பேசுகிறேன். அந்த படத்தில் இருக்கக்கூடிய நடிப்பு கலைஞர்களுடைய பங்களிப்பை பற்றி பேசுகிறேன். யோசித்து பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு நானும் ஒரு பெண் திரைப்படம் என் மனசில் இடம் பிடிச்சிருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள். பாஸ்கர் என்ற கதாபாத்திரத்தில் எஸ்.எஸ். ராஜேந்திரன் அருமையாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். பாஸ்கரனுடைய தந்தையாக ஜமீன்தாராக படம் முழுக்க வந்து ஆட்சி செய்தவர் எஸ்.வி. ரங்காராவ். படம் முடிஞ்சு வெளியே வரும்போது பெரிய அளவில் பேசப்பட்டவரே எஸ்.வி. ரங்காராவ் தான். ஜமீன்தார் கேரக்டரில் என்ன இவ்வளவு அருமையாக பண்ணியிருக்கார் எஸ்.வி. ரங்காராவ் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசினாங்க. எஸ்.வி. சுப்பையா மிகச்சிறந்த கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். எம்.ஆர். ராதா பேசப்படக்கூடிய பாத்திரத்தில் நடித்து தன்னுடைய தனித்துவ நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார். நாகேஷ் படம் முழுக்க வந்து தான் யார் என்பதை காட்டினார். நாகேஷ் ஏவிஎம் நிறுவனத்தில் நடித்த முதல் திரைப்படம் நானும் ஒரு பெண். படத்தினுடைய உச்சகட்ட காட்சிக்கு முன்னாடி எஸ்.ஏ. அசோகன் மோகன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் வருவார். படத்தில் வந்து மிகப்பெரிய திருப்பத்தை உண்டாக்கக்கூடிய கதாபாத்திரம் எஸ்.ஏ. அசோகன் நடித்த கதாபாத்திரம். படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில் இதுவரை எதுவுமே வாசிக்க தெரியாத படிக்க தெரியாத அப்படி இருக்கக்கூடிய அந்த கல்யாணி கதாபாத்திரம் எப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வாசித்து படித்து அனைவரையும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்குகிறார். அந்த பெண் அதை படித்த பிறகு அந்த கதையினுடைய கதை போக்கு இருக்கு இல்லையா, எப்படி மாறுகிறது, எப்படி முடிகிறது. கிளைமேக்ஸில் வந்து விஜயகுமாரி அந்த காட்சியில் நடிக்கும்போது படம் பார்க்குறவங்க எல்லாருமே தங்களை மறந்து கைதட்டினார்கள் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் யோசித்து பாருங்கள். இந்த படம் அந்த ஆண்டு சிறந்த தமிழ் திரைப்படம் என்பதற்கான விருதை மத்திய அரசாங்கத்திடம் பெற்றது. அதே வருடத்தில் சிறந்த தமிழ் திரைப்படம் என்ற விருதை ஃபிலிம்ஃபேர் பத்திரிகை இந்த திரைப்படத்திற்கு கொடுத்தது. இந்த திரைப்படம் தமிழில் 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்த பிறகு தெலுங்கிலும் தயாரிக்கப்பட்டது, இந்தியிலும் தயாரிக்கப்பட்டது. இந்தி தெலுங்கு 2 மொழி திரைப்படங்களையும் ஏசி திருலோகச்சந்தரே இயக்கினார். இந்த 2 மொழி திரைப்படங்களிலும் எஸ்.வி. ரங்காராவ் தான் ஏற்று நடித்த கதாபாத்திரத்தில் நடித்தார். யோசிச்சு பாருங்கள், தமிழ் தெலுங்கு ஹிந்தி 3 லாங்குவேஜ்லையும் எஸ்.வி. ரங்காராவ் நடிச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம். இந்த படத்தை பற்றி பேசி வரும்போது இன்னொரு தகவல் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கல்யாணி கதாபாத்திரத்தில் விஜயகுமாரி நடிச்சிருந்தாங்கல்ல, விஜயகுமாரி இந்த கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு பட உலகத்தை சேர்ந்த பலரும் விஜயகுமாரிகிட்ட சொல்லி இந்த கேரக்டரில் நீ நடிக்க வேண்டாம், படம் ஃபுல்லாகவே நீ கருப்பு கலரில் இருக்க அப்படின்றதுக்காக வந்து எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணி எல்லாருமே உன்னை வந்து வெறுப்புடன் பார்த்து அப்படின்ற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் நீ நடிக்கணுமா, நீ நடித்த அப்படின்னா பின்னாடி நீ நடிக்கக்கூடிய மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் கூட மற்ற படங்களில் நீ ஏதாவது நடித்தா கூட அதுக்கெல்லாம் பாதிப்பு உண்டாகும், அதனால் இந்த கதாபாத்திரத்தில் வந்து நடிக்கிறது வந்து நீ அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி விஜயகுமாரி எல்லாருமே சொல்லியிருக்காங்க, டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட சூழலில் விஜயகுமாரிக்கு உற்சாகம் தந்த ஒரே மனிதர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஆச்சரியமாக இருக்குல்ல, சிவாஜி நடிக்காத படங்க இது. எஸ்.எஸ். ராஜேந்திரன் தான் கதாநாயகன். சிவாஜிக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்மந்தம்? ஒன்றுமே இல்லை. ஏன்னா சிவாஜி நடித்த பல படங்களில் சிவாஜிக்கு தங்கச்சியாக விஜயகுமாரி நடிச்சிருக்காங்கல்ல. அப்படி வரும்போது இந்த தகவல் சிவாஜிக்கு தெரிந்து சிவாஜி நடிக்கக்கூடிய ஏதாவது படத்தில் விஜயகுமாரி நடிக்க வந்திருப்பாங்க. அந்த படப்பிடிப்பு தளத்தில் விஜயகுமாரியை சந்தித்து பேசக்கூடிய சூழல் சிவாஜிக்கு உண்டாகி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஏவிஎம் தயாரிக்கக்கூடிய இப்படி ஒரு படத்தில் நீ நடிக்க போறியா, என்ன கேரக்டர் அப்படின்னும்போது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்னை எல்லாருமே வேண்டாம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஜயகுமாரி சொல்லும்போது யார் வேண்டாம்னு சொல்கிறது, அருமையான கேரக்டர், எக்ஸ்ட்ரானரியான கேரக்டர், இந்த கேரக்டர் நீ நடி, உனக்கு நிச்சயமாக பெண்கள் மத்தியில் உனக்கு அருமையான பெயர் கிடைக்கும், ஆண்களும் விரும்பி நீ நடிக்கக்கூடிய அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்க, உன் கேரக்டர் பெரிய அளவில் பேசப்படும், இன்னும் சொல்லப்போனால் உன் கலை உலக பயணத்தில் ஒரு மகுடமாக நீ நடிக்க போகிற அந்த கல்யாணி கதாபாத்திரம் இருக்கும், துணிச்சலாக நடி, உனக்கு நல்ல பெயரும் புகழும் அந்த கதாபாத்திரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் தான் விஜயகுமாரிக்கு உற்சாகத்தை ஊட்டி என்கரேஜ் பண்ணியவர். எல்லாருமே டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது விஜயகுமாரியை என்கரேஜ் செய்து அந்த கதாபாத்திரத்தில் நடித்தால் உனக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்று கூறியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நானும் ஒரு பெண் திரைக்கு வந்து எத்தனையோ வருடங்கள் கடந்து ஓடிவிட்டன, எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு
மகத்தான வெற்றி படமாக அமைந்த நானும் ஒரு பெண் திரைப்படத்திற்கு பின்னால் இப்படிப்பட்ட பல அரிய தகவல்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.